வணக்கம். ஆசாத் சிரியாவின் பிரசிடென்ட் சிரியாவை விட்டு வெளியேறிவிட்டார். இதுதான் இந்த மிக முக்கியமான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் எப்போ சொல்கிற மாதிரி வியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை கண்டிப்பாக பதிவு செய்யணும். நான் பிரகாஷ் பேசுகிறேன், மோட்டிவேஷன் நியூஸ் சேனல். அந்த 3 பதிவு இந்த வீடியோவில் எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னா, முதல் பதிவு ஆசாத் என்பவர் யார், இரண்டாவது பதிவு ஆசாத் எந்த நிலைமையில் நாட்டை விட்டு வெளியேற முடிவெடுத்தார், மூன்றாவது மிக முக்கியமான விஷயம் ஆசாத் வெளியே சென்றதற்கு பிறகு, ஆசாதின் வீழ்ச்சிக்கு பிறகு அங்கு கிளர்ச்சியாளர்களுடைய விஷயம் எந்த மாதிரி இருக்கு, ரஷ்யாவுடைய விஷயங்கள் எந்த மாதிரி முன்னேறி இருக்கின்றன, இஸ்ரேல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, யூஎஸ் உடைய ஸ்டாண்ட்ஸ் என்ன, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம், ஆசாத் யார் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களாக, அதாவது நான் சொல்கிறது ஈராக் உடைய சதாம் ஹுசைன் இருந்த காலத்திலிருந்தே ஆசாத் சிரியாவுக்கு பிரசிடெண்டாக இருந்து கொண்டிருக்கிறார். ஸோ அந்த டயத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, அந்த டைம் இல்லை, அதுக்கு முடிஞ்ச ஜஸ்ட் அந்த கிட்டத்தட்ட 20 வருஷம்னா பாருங்களேன், 2000லேருந்து இருக்கார். ஸோ 2004லேருந்து வச்சுக்கலாம். ஸோ அந்த டயத்துலேருந்து அவர் தான் ஆட்சியை தக்க வைத்து கொண்டிருக்கிறார். இது நிறைய பேருக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிஸ்டர்பன்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா எஸ்பெஷலி இந்த பிரிவினைவாதிகள், இந்த ஐஎஸ், இஸ்லாமிக் டெரரிஸ்ட், இந்த மாதிரி உள்ள பீப்புளுக்கெல்லாம் ரொம்ப ஒரு கஷ்டமான அதாவது டஃப்பான ஒரு சுச்சுவேஷனாக இருந்தது. எப்படி பங்களாதேஷில் நம்ம பார்த்தோம், கிளர்ச்சியாளர்கள் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்லாம் அவாமி லீக்கு சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஆட்கள் அப்படின்ற மாதிரி இருந்ததோ, அதே போலவே இவர்களும் ஃப்ரீடம் இல்லை, இவங்க நம்ம இதில் பிஜேபியில் சொல்கிற மாதிரி ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இது நிஜமாவே நடந்திருக்கு, சிரியாவில் தான் சொல்லலாம். ஸோ ஆசாத் என்பவர் இவ்வளவு வருடங்களாக தன்னிச்சையாக சிரியாவில் ஆட்சி நடத்தி இருக்கிறார். அவருடைய குடும்பம் தான் ஆட்சி நடத்திருக்கு. ஸோ இவ்வளவு தூரம் நடந்ததற்கு பிறகு இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசாதின் ஆட்சி கவிழ்ந்திருக்கிறது. இதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ரஷ்யா ஆசாதுடைய சப்போர்ட், அவங்க கொடுத்த சப்போர்ட்டை விட்ரா பண்ணிட்டாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, நான் முன்னாடியே ஒரு பதிவில் சொல்லியிருப்பேன், இதெல்லாமே கனெக்டிங் த டாட்ஸ். ரஷ்யா உக்ரைன் வார் எப்போ ஆரம்பிச்சதோ, ரஷ்யாவுடைய அட்டென்ஷன் ஃபுல்லாக இந்த வாரில் வந்துருச்சு. ரிசோர்ஸஸ் எல்லாமே சிரியாவிலேருந்தும் விட்ரா பண்ணி இந்த உக்ரைன் வாருக்கு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு சின்ன உதாரணம், 70 ஃபைட்டர் ஜெட்ஸ் வச்சுருந்தாங்க ரஷ்யா சிரியாவில். இப்போ கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு 33 ஃபைட்டர் ஜெட்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ இவ்வளவு தூரம் குறைந்திருக்கிறது. இது ஒரு புறம். ரஷ்யா உக்ரைன் வாரில் ரஷ்யா பிஸியாக இருந்தாங்க, இது ஒரு புறம். யூஎஸும் ரஷ்யா உக்ரைன் வாரில் பிஸி, இது ஒரு புறம். இஸ்ரேல் ஈரான் வார் நடந்துட்டு, இது ஒரு புறம். இதையெல்லாம் பார்த்த கிளர்ச்சியாளர்கள் சரியான டைம் தான்ப்பா எடுத்து இப்போ அட்டிச்சோன்னா கண்டிப்பாக ஆப்கானிஸ்தான் மாதிரி ஒரு ஜாக்பாட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து உள்ளே வர ஆரம்பித்தார்கள். இதற்கு ஒரு மேஜர் ட்விஸ்ட் நான் சொல்லுகிறேன். இதற்கு ஒரு மேஜர் ட்விஸ்ட் லைட்டாக இப்போ டச் பண்ணிடுறேன், இன்னொரு தனி வீடியோவும் போடுவேன். இது நான் 2வது பாகம், சிரியாவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்ன நடந்தது. 3வது பாகத்துக்கு இப்போ வருவோம். 3வது பாகம் நம்ம பார்த்த மாதிரி கிளர்ச்சியாளர்கள் விட்டார்கள். இப்போ இது எல்லாம் பிரச்சனையும் சால்வ் ஆயிருச்சு, ஆசாத் வெளியே போயிட்டாரு, நம்ம கிளியர், எல்லாருமே எடுத்துக்கலாம், அவ்வளோதானா? இதுதான் இல்லை. இங்கே தான் நம்ம கொஞ்சம் தெளிவாக, நான் சொன்ன மாதிரி நம்ம மோட்டிவேஷன் சேனலில் தெளிவு வேணும். அந்த தெளிவை நான் இப்போ கொடுக்க போகிறேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தானுடைய விஷயத்தை என்ன நடந்துச்சு. யூஎஸ் ட்ரூப்ஸ் எல்லாமே விட்ரா பண்ணிட்டாங்க. ஆப்கானிஸ்தான் இப்போ நல்ல பெரிய நாடாக வளர்ந்துருச்சா, ஜிடிபி சூப்பராக இருக்கா, எல்லா நாடுகளும் ஆப்கானிஸ்தானை வரவேற்குதா, அந்த நிலை தான் இப்போ சிரியாவுக்கு வரப்போகிறது. இது ஒரு புறம். ஆப்கானிஸ்தான் பரவாயில்ல, ஒரே ஒரு இடம், பாகிஸ்தான் அவங்க நாளைக்கு கைப்பற்றினாங்கன்னா அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கலாம், அந்த மாதிரி பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் அவங்க அதை பற்றி ஒன்றுமே பேசலை. ஆப்கானிஸ்தானை பொறுத்தவரை அவங்களுடைய நாடை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுலேயே ரொம்ப திணறிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை.
இது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ நம்ம வர்ற இந்த சிரியாவுடைய கிளர்ச்சியாளர்கள் இப்போ சிரியாக்குள்ளே வந்து கவர்மெண்ட் இதை கேப்சர் பண்ணிட்டாங்க. நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் எஸ்டேட்ஸ், ஆசாதுடைய அத்தனை எஸ்டேட்ஸ்லையும் கை வச்சிட்டாங்க. நிறைய சிட்டிசன்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக வந்து ரொம்ப காலத்துக்கு அப்புறம் சீயை பார்க்க முடியுது, ரொம்ப நேச்சுரல் இதாக இருக்குது, ஃப்ரீடம் உடைய அந்த காற்றை சுவாசிக்க முடியுதுன்ற மாதிரிலாம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளர்ச்சியாளர்கள் வந்த பிறகு அங்கே ஜெயிலில், சிரியன் ஜெயில்ஸில் உள்ள அத்தனை பேரையும் வந்து விடுவித்திருக்கிறார்கள். ஸோ இது வந்து ஜெயிலில் யாரெல்லாம் இருப்பாங்க? ஜெயிலில் யார் வேணால் இருப்பாங்க. டேஞ்சரஸான கிரிமினல்ஸ் இருப்பாங்க, ஃபாரினர்ஸ் இருப்பாங்க, ஐஎஸ் மிலிட்டன்ஸ் கூட இருக்கலாம், பல விதமான டெரரிஸ்ட், எக்ஸ்ட்ரீமிஸ்ட்ஸ் எல்லாமே, யூ கால் இட் தே ஹேவ் இட், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? இவங்கெல்லாம் ஒவ்வொரு குரூப்பாக போய் ஜாயின் பண்ணுவாங்க. சில பேர் விட்டு போயிடுவாங்க. ஸோ மேக்ஸிமம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு குரூப்பில் ஜாயின் பண்ணுவாங்க. சரி, ஜாயின் பண்ணிட்டாங்க. என்ன பண்ண போகிறாங்க? இப்போது மிலிட்டன்ஸுக்கெல்லாம் ஆர் அதர் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு நான் சொல்லலாம், இல்லைனா கிளர்ச்சியாளர்கள்னே சொல்கிறேன். இவங்களுக்கெல்லாம் வந்து இது வரைக்கும் ஒரே அப்ஜெக்டிவ் தான் இருக்குது. என்ன அப்ஜெக்டிவ்? ஆசாத் கவர்மெண்ட்டை கவிழ்க்க வேண்டும். அந்த அப்ஜெக்டிவ் இப்போ ரீச் பண்ணிட்டாங்க, கிடச்சிருச்சு. இனிமேல் என்ன, அடுத்த ஏதாவது டார்கெட் இருக்கா? ஒன்றுமே கிடையாது. இப்போ என்ன பண்ண போகிறார்கள்னா, நேச்சுரலாக ஒரு டார்கெட் இல்லாத பல குரூப்ஸ் இருக்கும்போது என்ன நடக்கும்னா அவங்களுக்குள்ள சண்டை நடக்கும். அந்த சண்டை எவ்வளவு தூரம் நடக்க இருக்கிறதுங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு சைடு இந்த இஸ்லாமிக் ஃபோபியா அப்படின்னு சொல்லிட்டு பிடன் இப்போ சொல்லியிருக்காரு லேட்டஸ்ட்டாக. அந்த ஃபோபியா படி நீங்கள் அதே ஃபோபியான்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு இதில் படி பார்த்தால் அடுத்து கிளர்ச்சியாளர்கள் சொன்ன விஷயம், அரேபியன் நேஷன்ஸ் எல்லாம் நான் வந்து கான்கர் பண்ண போகிறேன், அங்கே கான்கர் பண்ண போகிறோம். அப்போ அரேபியா அப்படின்ற போது அரேபியா பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு, துபாய் பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு, அங்கே அட்டாக் வரப்போகிறது போகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஈரான் ஒற்றுக்கொள்வார்களா? ஈராக் ஒத்துப்பாங்களா? மற்ற மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் எல்லாருமே வந்து ஒத்துப்பாங்களா? அமைதி வேண்டாம், சண்டை போடுவோம்னு சொல்லுவாங்களா? அமெரிக்கா பார்த்துக்கிட்டு இருக்குமா? ரஷ்யா உக்ரைன் வார் நின்று போயிடுற நிலைமையில் இந்த ஒரு வார் தொடங்க போதா? அப்போ யூரோப் வார் என்ன ஆகும்? பல கேள்விகள், பல விஷயங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோவில் பல விஷயங்களை கவர் செய்வோம்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை முடிச்சுக்கிறேன். ஒரே ஒரு கேள்வி தான் முடிக்கிறதுக்கு முன்னாடி, உங்களுடைய பார்வை இந்த சிரியாவை பற்றி எப்படி இருக்கிறது? ஆமாம், நான் இவ்வளவு சொல்லிட்டேன், ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேனே, அந்த ட்விஸ்ட் இப்போ வருது. இப்போது இவ்வளவு விஷயங்கள் நடந்தது இல்லை சிரியாவில், இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு சூத்திராதாரின்னு இருப்பாங்க. யார் அது? நம்ம நினைக்கலாம் யூஎஸ்ஆ இருக்கலாம், பிடன் தானே அவர் வார ஸ்டார்ட் பண்ணுவார், அவராக தான் இருக்கலாம். இல்லை, ஒருவேளை ரஷ்யாவே இருக்காங்களா? அவங்க தானே விட்ரா பண்ணாங்க, அவங்களும் இல்லை. அப்போ யார் தான்? சஸ்பென்ஸான ஒரு இடத்துலேருந்து வருது. துர்க்கியின் அதிபர் எர்டகன், இவர் தான் வந்து சிரியாவுடைய இந்த ஆசாத் வீழ்ச்சிக்கு விதை வித்திட்டவர். இதை பற்றி ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன், அந்த வீடியோ பதிவை மறக்காமல் பாருங்கன்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.